அதனால் ஜனங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய மெசேஜ் என்னென்னா, ஸ்ட்ரோக் வந்து ஏர்லியாகவே ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் வரணும். நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்கங்கிறது முக்கியம். இந்த இரத்த கசிவை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு திறமை இருக்கிற ஹாஸ்பிட்டல் நியூரோ சர்ஜிக்கல் சென்டருக்கு போகணும். நியூரோ சர்ஜிக்கல் சென்டர் மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஹை லெவல் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற சென்டருக்கு போனீங்கன்னா ஏர்லியாக போகிற ஸ்ட்ரோக்கை, இந்த மாதிரி கசிவு இரத்த கசிவு ஏற்படுறதையோ இந்த பிளாக் பண்ணுறதையோ ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த கேஸ் ஸ்பெஷல் எதனாலனா, இந்த கை வழியாக ஒரு வெப்புங்கிற டிவைஸை சாதாரணமாக க்ளோஸ் பண்ண முடியாத ஓப்பன் பண்ணுற கேஸை இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி மூலமாக இவங்க செஞ்சு இவங்க இந்த லேடியோட உயிரை காப்பாற்றிருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆனால் முக்கால்வாசி கேஸு ஸ்ட்ரோக் வந்து இதை விட சிம்பிளாகவே டீல் பண்ணுற கேஸு. அதனால் ஜனங்க வந்து எங்கே ஸ்ட்ரோக் முதல்ல எவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போகணுமோ அவ்வளோ சீக்கிரம் போகணும். போகிற ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி, இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி, நியூரோ சர்ஜரி, இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி ரெண்டுமே இருக்கிற மாதிரி சென்டரை பார்த்து போகணும். நன்றி. நான் வந்து டாக்டர் முரளிதரன் வெற்றிவேல், ஸ்பெஷலிஸ்ட் இன் பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்ட்ரோக், போத் ஓப்பன் சர்ஜரிஸ் ஆஸ் வெல் அஸ் இன்டர்வென்ஷன்ஸ். ஸோ இங்கே வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெப்ன்ற டிவைஸை வந்து மூளையில் இருக்க ரத்த குழாயில் கை வழியாக டிப்ளாய் பண்ணியிருக்கோம். இவங்க வந்து ஒரு 60 வயசு இருக்கிற ஒரு லேடி திடீர்னு தலைவலியில் அன்கான்ஷியஸாக விழுந்துட்டாங்க. பிபி வரும்போது வந்து 280 மேலே இருந்தது. ஸோ நிறைய காரணங்கள் இருக்கும். அது யூஸ்வலாக வந்து ரத்த கசிவு ஏற்படும் போது ரத்த குழாய் கொப்பளத்தினால ஏற்படலாம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணோம் கை வழியாகவே. அந்த கை வழியாகவே பார்த்ததில் கொப்பளத்தை அடைக்கிறதுக்கு மூளைக்குள்ளே வந்து கை வழியாக ரத்த குழாய்க்கு நிறைய டியூபை செலுத்தி அது வழி அந்த வெப்ன்ற டிவைஸை க்ளோஸ் பண்ணிட்டோம். இதை பண்ணுறதுக்கு காரணம் இமீடியட்டாக இன்னொரு ரத்த கசிவு ஏற்பட்டால் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது, அந்த ரத்த கசிவு செதறதை வந்து சரியாகிறதுக்கு யூஸ்வலாக 3 வாரம் ஆகும். ஸோ யூஸ்வலாக அவங்க வந்து ஐசியூவில் ஒரு 3 வாரம் இருப்பாங்க. அந்த ரத்த கசிவினால் ஏற்படுற பக்க விளைவுகள், ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள், அது எல்லாத்தையும் கம்மி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒய் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. இது வந்து கை வழியாக டைம் இந்த டிவைஸை டிப்ளாய் பண்ணது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இன் இந்தியா. And she has done well and being used as a transradial approach. Message to the what is the message you want to say? So நான் சொல்லவா? ஹாஸ்பிட்டல் வரதுக்கு முன்னாடியே இறந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி கண்டிஷன் தான் அது கண்டிஷன். ப்ளஸ் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு வந்து பொதுவாக 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சர்ஜரி மட்டும் தான் ஆப்ஷன், வேறு ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது. சர்ஜரியிலே வந்து சில அனியூரிசம் தான் கிளிப் பண்ண முடியும். அதாவது இந்த கண்டிஷனில் எய்ம் என்ன அப்படின்னா, அந்த வெடிச்சு போன ரத்த குழாயை அடைச்சிக்கணும். அதான் எய்ம், எப்படியாவது அடைக்கணும். சர்ஜரி பண்ணி அடைக்கிறோமா இல்லை இப்போ இருக்கிற வசதிப்படி இன்டர்வென்ஷன் பண்ணி கொடுக்குறோமா அப்படிங்கிறது நம்ம சாய்ஸாக இருக்கும். ஸோ 20 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் சர்ஜரி மட்டும்தான் ஆப்ஷனாக இருந்தது. இப்போ வந்து இந்த மாதிரி நமக்கு அதிநவீன சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. அதில் இந்த வெப்புங்கிறது அவர் சொன்ன மாதிரி அந்த சிலந்தியோட வலை மாதிரி அது போய் அந்த அந்த அனியூரிசம் போய் அடைச்சிடுது. அண்ட் அதை சுற்றி ரத்தம் வந்து கட்டி அந்த ரத்தம் குறைஞ்சிடுது. ஸோ அதுக்கு மேலே அந்த அனியூரிசம், அதாவது அந்த ரத்த கொப்பளத்தை நம்ம செயலிழக்க வச்சுடுறோம். ஸோ அதனால நமக்கு அதுக்கு மேலே வர பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு